வைக்கிறதுக்கு இப்போ தீபா அறக்கட்டளை சென்னையில் ஒரு பெரிய இது அமைச்சிருக்காங்க. ஒரு சிறந்த சேவையர் தொண்டர், ஒரு இளம் குழந்தை 60, 61, 62 வயசு ஆக போகுது. ஒரு சிறு குழந்தை போல. அதாவது விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே என்பது வள்ளலாருடைய வாக்கு. விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே. விளையாட்டாக தான் அவர் செய்கிறார். ஆனால் நமக்கு ஞானம் தரக்கூடிய ஒரு வழியை அவர் ஞானம் அடைஞ்சாரோ இல்லையோ, ஆனால் நமக்கு ஞானம் அடையக்கூடிய வழிய உபாயங்களை அவர் தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்கே மனித பிறப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் கடவுளேன்னு சொன்னா கடவுள் வரமாட்டார். ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனா நாம இருக்கிற இடம் கடவுளுக்கு தெரியும். கடவுள் இருக்கிற இடம் நமக்கு தெரியாது, நாம இருக்கிற இடம் கடவுளுக்கு தெரியும். அப்ப கடவுளை நாம விரும்பணும். கடவுள்கிட்ட ஒரு அன்பு பக்தி செலுத்தணும். சரி, தெரியாத கடவுளுக்கு இல்லாத கடவுளை எப்படி நம்ம செலுத்துறதுன்னு சொன்னா, கடவுள் 2 பேட்டனா இருக்கிறான். எப்படி 2 பேட்டனா இருக்கிறான்னு சொன்னா, ஒன்று அருட்பெரு வெளியில இருக்கிறான், 2 எங்குமாய் விளங்கும் உயிர்கள்ல இருக்கிறான். அவனுடைய புறம் உயிர்களாக இருக்கின்றது, அவனுடைய அகம் அருட்பெரு வெளியில இருக்கிறது. தெரியாத கடவுளை நாம் விரும்பி அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு முன்னே தெரிந்த கடவுளை அலட்சியப்படுத்துகின்றோம். இதான் மனிதனுடைய தவறு. மனிதனுடைய தவறு எவ்வாறு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனை ஆகிய மனித தேகத்திலே அசுத்தத்தையே மேலும் மேலும் பற்றி கொண்டிருக்கின்றோமே அல்லாதபடி சுத்தத்தை பற்றி கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வரவில்லை. அதனால சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகைய அடக்கும் அருட்பெருஞ்சோதி சுத்தமா நிலையில் சூழொரு விரிவை அத்தகைய அடக்கும் அருட்பெருஞ்சோதி. அசுத்தத்திலிருந்து சுத்தம் பெறுவதற்கு தான் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை கண்டுள்ளார்கள். சன்மார்க்கம் என்பது ஒன்றோடு ஒன்று பிணைப்பது. சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம், சடாந்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம் விரிவாகிக் கொண்டே இருக்கின்றது. தவத்திரு சாரம் அடிகள் சொன்ன கருத்து, பொன்னை புறத்தே தங்கமாக்குவது என்பது எமக்கு அது ஒவ்வாத ஒன்று. எவ்வளவு தங்கம் வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கலாம் அல்லது செய்யலாம். ஆனால் பொன்னுடம்பெனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த எந்தனி அன்பே என்ற உண்மையை நாம் அவசியம் தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏனென்றால் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற முத்தேக சித்தியும், இரத்தத்தினால் சுத்த தேகமும், வாயுனால் பிரணவ தேகமும், அக்னியால் ஆன்ம பிரகாசத்தினால் ஞான தேகமும் பெறக்கூடிய ஆற்றலை வாத பித்த சிலேத்துமம் என்ற அவர் மகா சிறந்த சித்த வைத்தியர், ஏமசித்தி கைவரம் பெற்றவர், ஜோதிடத்தில் வல்லவர். ஆனால் வாத பித்த சிலேத்துமம் என்ற 3 நாடிதான் சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல். இரத்த சுத்தி செய்தால் சாகா தலையாகும், வாயு சுத்தியானால் வேகா காலாகும், அக்னி சுத்தியானால் போகா புனலாகும். இந்த 3ம் சேர்ந்த சுத்தியானால் சுத்த பிரணவ ஞான தேக சித்தி கிடைக்கும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபு. ஏனென்றால் புறத்தே நம்முடைய சித்தர்கள் செய்யாத சித்தி வேலை இல்லை. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராரத்துவம், ஆகாமியம், ஈசத்துவம் இவ்வாறான 8 வகை சித்திகளும் செய்திருக்கின்றார். வள்ளல் பெருமான்
ஞான சித்தன். எல்லா சித்தையும் தெரிந்து கர்ம சித்து, யோக சித்து, ஞான சித்து இவைகளெல்லாம் பெற்று, கற்பகம் கைதலில் பெற்று, கதநலம் கண்களில் பெற்று, அறிவொளி அறிவினில் பெற்று, சித்தி பெற்று அந்த தேகத்தை எவ்வாறு மாற்றிக் கொள்ளுவது என்பதுதான் அழியுடம்பை அழியாமை ஆக்கும் வகையேறீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. நாங்க பிறப்பினால் மீனவர்கள், ஆனாலும் பல சோதனைகள் உட்படு வேட்கை. கடவுள் எப்படி இருப்பார், எங்கு இருப்பார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நம்ம முன்னே உள்ள அடியார்கள் எல்லாம் கடவுளை கண்டதாகவும் கேட்டதாகவும் அனுபவித்ததாகவும் சித்து செய்ததாகவும் சொல்கின்றார்களே, நாம் எவ்வாறு அந்த கடவுளை அறிவது என்ற விசார முகத்தில் இருக்கும்போதுதான் வள்ளல் பெருமானுடைய அந்த அணையா விளக்கு எங்களுக்கு பொய் அடிகளார் மூலம் கிடைக்க பெற்றது. எனக்கு முன்னே சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்னே 1868 தர்மசாலையில் தொண்டு செய்த நாகை சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கம், அதுபோல் அதனுடைய பாரம்பரியமாக 1906 ஐயாவுடைய அணுக்க தொண்டன் காரணப்பட்டு கந்தசாமி ஐயாவினால் பெயர் சூட்டப்பெற்ற நாகை சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கம். இந்த சாதக சங்கம் சாப்பாடு போடுவதுதான் நோக்கம், அதாவது ஜீவகாருண்யம். அது ஒன்றுதான் நமக்கு. மற்றொன்று அந்த நாகை அந்த குப்பத்திலே பிறந்த எனக்கு மற்றொன்று இந்த தீப அறக்கட்டளை வச்சிருக்காருல ஐயா, அந்த தீபம் கிடைக்கப்பட்டது. அதாவது அருட்பெருஞ்சோதி அகர்விளக்கு மன்றம் என்ற ஒன்றை நான் இருக்கிற இடத்துல உண்டாக்கி கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் உயிரும் உடம்பும், அதாவது ஆன்மா ஜீவான்மா அக்கினி சூரியன், அதாவது சிவம் பிரம்மம் சக்தி சிவம் என்ற ரெண்டுக்கும் சரியா வரும். இது ரெண்டும் எப்படி சைவமும் வைணவமும் ஒன்று ஒன்று அங்கே எதிர்மறையா இங்கே இருக்கின்றதோ, அதுபோல் விளக்கு ஒரு பக்கமும் விளக்கு வெளியே தெரியாமையும் ஜீவாரண்யம் ஒரு பக்கமும் இருந்தத அந்த தோணித்துறையில ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் இந்த விளக்கையும் ஒன்றாக பயன்படுத்த வேண்டும் என்ற உபதேசத்தினால் இந்த ரெண்டும் ஒன்றாக வாய்க்க பெற்றது. அதாவது இப்போ விளக்குக்கு ஞான சபைக்கு அடிக்கல் நாட்ட இருக்காங்க, அதுக்கு முன்னே சாப்பாடு போட்டாங்க. அப்ப அந்த ரெண்டும் என்ன அதை குறிக்கிறதுன்னு சொன்னா, திருமூல சொன்னது உடம்பார் அழியன் உயிரார் அழிவர் திடம்பட ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பு வேறு உயிர் வேறு அல்ல. இந்த உடம்பு தான் உயிர், உயிர் தான் பரம். உடம்பு தான் உயிர், உயிர் தான் பரம். அப்படி எண்ணி நாம் செயல்பட வேண்டும். அதாவது நம்முடைய உயிரானது விளக்கம் பெறுதல் வேண்டும். அதுதான் அருள். அருள் என்ன? உன்னுடைய அருளக்கொடு அருளக்கொடு அருளக்கொடுன்னு கேட்கிறோம் என்றால், நீ அந்த அருள் என்பது விளக்கம். அந்த விளக்கத்தை கொடுத்துட்டா அது எல்லாம் செய்துக்க. அதாவது ஒருவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டா அவனுடைய ஜீவனாம்சத்தை அவன் தேடிக்கொள்ளுவான். அதுபோல் சாகா கல்வியை அவன் தெரிந்து கொண்டுட்டால் இந்த அழி உடம்பை அழியாம மாற்றிக் கொள்ளுவான். அதுக்கு கடவுள் தேவையில்லை. அங்கே கடவுள் அங்கே தேவையில்லை. அதனால சாகா கல்வி கற்கும் தரமுள்ளதோ. இந்த மதவாதிகள் குருடர் கறி கண்ட கதை போல கதைக்கின்றார் தோழி. அப்ப அந்த கல்வி என்ன, அந்த கல்வி என்ன என்ற இடத்துலதான் 5 பூதாக்கினி தோற்றத்திலையும் வென்று நம்மளுடைய பெரியோர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது தாசமார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சன்மார்க்கம் என்ற அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என்ற மகான்கள் வந்திருக்காங்க. இந்த 4 என்ன வழியில வந்திருக்காங்கன்னா, புவியில பிறந்தாங்க. இந்த புவியினுடைய விட்டோட்டத்தை அறிய முடியல யாராலும்.
பக்தியினால் இந்த தேகத்தை அறிதல் என்று வர்றாங்க. பக்தியினால், காருண்யத்தினால். இதுக்கு 5 கடவுளை வச்சிருக்காங்க. யாரு? எப்படி? நமச்சிவாயம் என்ற நம சிவாய. ந தொப்புளடி பிரம்மா, ம மேல் வயிறு திருமால் பாலகிருஷ்ணன், சி சி இதயம் சிவம் ருத்ரம், வ கண்டம் மகேஸ்வரன், ய பூர்வ மத்தி சதாசிவம். இந்த 5 பூதங்களையும் 5 கடவுளர்கிட்ட கொடுத்து இந்த தேகத்திலே பதிய வைத்து, இந்த இறைவன் ஏன் அறிவாளி? ஏன் அறிவாளி என்றால் அவ்வளவு பொறுப்பு உடையவன். ஒரு ஆன்மா, அதாவது அம்மயம், கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆவதற்கு ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலே புகுக்கப்பட்டு அண்டவெளியில் உள்ள கடவுளர்களை எல்லாம் அணுவாக்கி இந்த மனித தேகத்தில் புகுத்தப்பட்டு இந்த ஆன்மாவுக்கு நீங்கள் வழிவிட்டு உபகாரமாக இருந்து கடவுள் நிலை, அதாவது என் நிலை அறிந்து அம்மயமாகக்கூடிய வழியை நீங்கள் காட்டிக் கொடுங்கள் என்ற இடத்துலதான் எங்களுக்கே ஒண்ணு தெரியாது, நாங்க எப்படி அவருக்கு காட்டி கொடுக்கணும்? கேட்கிறாங்க. ஏன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க? ஏன்னா மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல்பன கழித்தனை. ஏனென்றால் நீங்க உங்களுக்கு நான் காட்ட முடியல, ஆனால் அந்த ஆன்மா என்னை காணும் போது உங்களுக்கு அந்த பிரகாசம் தோன்றும் என்று ஆண்டவன் சொல்லுகின்றார். சொல்றது விளங்குதா? விளங்குதா? விளங்கு. கடவுளர்களை எல்லாம் அணுவாக்கி இந்த உடம்புல பிண்டத்துல வச்சுட்டாரு. திகழ் ஒளி, ஒரு ஆன்மாவும் ஒளிதான். ஆனா இந்த கடவுளர்கள் எல்லாம் இந்த தேகத்திலிருந்து இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யணும். அதான் இப்ப நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம்ல, காத்தாயி கருப்பாயி எல்லாச்சி ஏழாமே முருகன் விநாயகர் விண்ணோர் வேந்தர் உருகருடர் காந்தர்வர் ஏக்கர் பூதர் மருத்துவர் வானவர் மற்ற கடவுளர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஒரு கோயில்ல போயிட்டு வந்துட்டா நம்ம கோயில்ல 1000 தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் எங்கேயா இருக்குன்னு கேட்டா நம்ம உடம்புல இருக்க அணுவா இருக்கு. அவைகளெல்லாம் இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக வணங்க போனோம். ஆனா உண்மை ஆண்டவனை நாம வணங்க மறந்தோம். நம்முடைய ஆன்மாவை நாம் காண்பதுதான் இப்பிறப்பில் அந்தரங்க ரகசியம். இந்த உடம்புல நம்முடைய உயிரை இந்த உடம்பு மறைச்சி வச்சிட்டு இருக்கு, அதான் ரகசியம். அந்த உயிருக்குள்ள இந்த உடம்பு அழியாது இருக்கிற ரகசியத்தை அந்த உயிருக்குள்ள வச்சிருக்கு, அது அந்தரங்க ரகசியம். பிரம்ம ரகசியம் இந்த உடம்புக்குள்ளே உயிரை மறைச்சு வச்சிருக்கு. கேட்டார்ல பாலகிருஷ்ண ஐயா, எப்படி நம்மளை பார்க்க முடியும், எப்படி தெரிய முடியும்? பார்க்க முடியல. ஏனென்றால் இந்த உடம்பு தான் பிரம்மம், இது உயிரை மறைச்சு வச்சிருக்கு. ஆனா அந்த பிரம்ம ரகசியத்தை அந்த சிவ ரகசியமா ஒன்று அங்க பரம ரகசியமா அது மறைச்சு வச்சிருக்கு, காண முடியும். வள்ளலாருடைய நெறி நின்றாதான் காண முடியும். வள்ளலாருடைய நெறிதான் உலகத்திலே ஒன்றுபடும். நாம் ஆன்ம நேயத்தினால் ஐயோ நல்லா இருக்கட்டும் வாழட்டும் அப்படி செய்து செய்து வர வர நமக்கு பயிற்சி, அதாவது சமரசம் என்பது ஆன்மாவினுடைய அனாதி ஆணவ இயற்கையை நீக்கக்கூடிய ஒரே வழி உலகத்துல தீப வழிபாடும் சமரசம் தான். தீப வழிபாடும் ஆன்மநேய
பகைதான் இந்த உடம்பு முழுவதும், மயக்கம்தான் இந்த உடம்பு முழுவதும். யார எடுத்தாலும் சொன்னார்ல, என்ன சொன்னார்? அதாவது பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல். பிறர் குற்றம் விசாரிக்கக்கூடிய ஆணவ மல நிவர்த்தியும், தன்னை மதிக்கக்கூடிய அசுத்தத்திலிருந்து விடுபட்ட சுத்தமும் இரண்டுமே ஒரு மனிதனுக்கு போதும். நாம் உற்று கடவுளை தேடுறதுக்கல்ல, கடவுள் நம்மகிட்ட இருக்கிற இடத்துக்கு வரணும். கடவுள் நாம் இருப்பது இடத்திற்கு, அதாவது இவர் பட்டணித்தார் சொன்னது போல, இருக்கும் இடம் தேடி என் பணியில் சிக்கிய அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் கொடுப்பேன், உண்பேன். நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு அவ்வளவு தன்மானம். வள்ளலார் அங்கே அவ்வாறு, எனக்கு ஆகாரம் வேண்டாம், படுத்துட்டார். அந்த அம்மா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து கையிலே, அதாவது பொருள் உணவு கொடுத்துன அடியார்களுக்கு பசியோடு படுத்துட்டா வயற காட்சியில கொடுத்து உணவு உண்டதாக காட்சியை கொடுத்து பசியை நீக்கி விடுவது மரபு. ஆனால் பொருள் உணவு இலையும் ஆகாரமும் கையில கொடுத்து நேச்சுரலா பிராக்டிக்கல் கொடுத்து, ஆமா கனவுல வந்து பசியை நீக்கிட்டு போயிடும். பசிக்கிறாப்பா, உன பசி இல்லாம போட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, தன் பசியை தானே மாற்றிக்கொள்ளும். அப்ப துன்புறு மனத்தை நான் எண்ணாது எண்ணி நான் சோர்ந்துரு புறம்படுத்து தூங்கு தருணத்தின் அருகின் தூய திரு வாய்முற மறந்தே இன்புறு முகத்திலே புன்னகை ததும்பவே இருகை மலர் கொண்டு தூக்கி என்றனை எடுத்தணைத்து தாங்குமற்றோரிட அன்புடன் நிறுத்தி மகிழ்வாய் வன்பது இடர் நீக்கி வைத்தனின் தயவை நான் எண்ணதோறும் அந்தோ. அப்போ வள்ளல் உடைய கருணை அந்த சிறு வயதிலே இருந்தே ஓதவும் பாடவும் என்ன வேண்டாம் வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இறக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், அஞ்சனையை செய்வாரோடு இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனி வெளியே போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம், தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் சொன்ன பாடத்தையே திருப்பி திருப்பி சொல்றது அலர்ச்சியா இருந்ததுனால வேண்டாம் வேண்டாம் சொல்லுது. ஆண்டவன்கிட்ட வேண்டும் வேண்டும் சொல்லுங்களேன். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்று அகவலிலே சொன்ன திருவருட்பிரகாசனுடைய திருவுள்ளம் கேட்ட மாத்திரத்திலே அந்த ஆசிரியர் கோபம் வந்து விட்டது. வேண்டாம் என்று சொல்லுகின்றீர்களே, வேண்டும் என்று சொல்லுங்கள், ஒரு பாடல் சொல்லுங்கள். அப்படி ஒன்று இதிலே பாடத்துல இல்லை, உனக்கு சொல்ல முடியாது, உனக்கு நீ வேண்டாம் சொல்லியிருக்க. சொன்ன உடனேதான் ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். 9 வயதில் எழுந்த கவிதான் அந்த உத்தமர் உறவு வேண்டும் என்று. ஏன் நீயே உத்தமன் ஆகுக ஓங்குக என்ற நீ 9 வயசுல உள்ளது அகவல். 49 வயசுல எழுதுகிறார் உத்தமர் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி. ஒரு தவம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தீப அறக்கட்டளையுடைய விரிவாக்கம் ஜோதி மலை விரைந்து பிரகாசிக்கிறது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அகத்தினுடைய ஆய்வு பாலர்கள் அதிகமில்லை, ஆனால் புறத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற ஒரு தூய்மை உள்ளம் அங்கு நிறைந்து நம்மை எல்லாம் ஈர்த்திருக்கின்றது. வள்ளல் மீது பற்று கொண்டவர்களை, விருப்பமுடையவர்களை
வாழ்த்துகின்றவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் வள்ளலார வணங்குறதுக்கு ஒரு தனி அறிவு வேணும். அதனிலும் அந்த செய்கையை செய்யக்கூடியவர்களுக்கு அதனை விட தவம் வேணும். அப்படி இருந்தாதான் முடியும். ஏன்னா உலக வழக்கம் சாருலக வாதனையிலே சிக்கி தவிக்கும். வள்ளலாருடைய அடியவர்கள் சாருலக வாதனையை தவிர்த்து சாகா கல்வி கற்பார்கள். ஞானசரியனுடைய சாராம்சம் சாருலகவா முதல் பாடல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளபுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துது நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகிலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. எப்படி சொன்னா சிற்சபைக்குள்ளே பொற்சபையினுடைய ரகசியத்தை வச்சிருக்கு. பொற்சபையான தேகத்துக்குள்ளே சிற்சபை, சிற்சபைக்குள்ளே பொற்சபையினுடைய ரகசியம். வள்ளலார் தான் வந்து நமக்கு வாழ்வளிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவன் இங்கு அனுப்பும் போதே பயம் என்ற உணர்ச்சி நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் பயம் வர வேண்டும்? இறப்பது இயற்கையானால் பயம் வரக்கூடாது. இறப்பது இயற்கையானால் பயம் வரக்கூடாது. இறப்பது செயற்கையானால் பயம் வரணும். அப்போ பயம் நம்மள்கிட்ட இருக்கிறது உணர்றோம்னா அப்போ மரணம் என்பது செயற்கை. அப்ப நான் அதை தவிர்த்து கொள்ளலாம். விட்டுட்டா டாக்டர் காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேல போயிடுச்சு, 98.4 டிகிரி சென்டிகிரேட் தான் இதனுடைய மேனேஜ்மெண்ட் உஷ்ணநிலை. 100 104 போயிடுச்சு, செத்து போயிடுவாரு. விட்டுட்டா செத்து போயிடுவாரு. வைத்தியர் சாரமடிகள் போனாங்க, ஒரு குழியை போட்டு குழச்சி தன்னை தேன்ல கொடுத்தாரு. டிகிரி 96 98 94 வந்துருச்சு, பிழைச்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு மனிதனே எல்லாரும் தன்னுடைய காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளே இருக்கு. விட்டுட்டா மரணித்து இறந்து போயிடுவார். ஆனால் தக்க உபாயம் அதற்கு. அதே போல இது ஒரு ஓமானம். இந்த ஓமானத்தை பெருக்கினால் அவர்கள் இந்த உடம்பு அழியாது, உடம்பு அழியாது, உடம்பை அழியாமை ஆக்கும் வகையிலேயே சரியான வழிய சரியான பாதைய தேகத்துல நடு நாடிலையும் முதுகன் தண்டிலையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதாவது சக்தியும் சிவமாக நாத விந்துக்களை தேகத்துல நமக்கு லிங்கத்தை வணங்க ஆதியில பெரியோர்கள் வைத்திருக்காங்க என்றால் அது பெண்ணுடைய தன்மையும் ஆணுடைய தன்மையும் சேர்ந்த ஔவிய நிலை. ஔவிய நிலைதான் நம்முடைய லிங்கத்து அடி. ஔவியம் என்றால் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், அகங்காரம். இந்த 6 ஔவியம். அதனால வள்ளலார் ஔவியம் ஆதி ஓர் 6ம் தவிர்த்து வேறு. அந்த ஆதி ஆகிய ஔவியம் இல்லைன்னா இந்த தேகம் பிண்ட உற்பத்தி செய்ய முடியாது. இந்த தேகத்தை தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? ஏனென்றால் நாம எல்லா கல்வியும் கற்பிருப்போம், கடவுளை தேடி அலைவோம். ஆனா நம்மளே பற்றி நாமளே கடவுள் நமக்கு தெரியாது. எப்படி நாம எப்படி கடவுள்